ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ மீது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் இன்று ஸ்ரீலங்கா அரசியலில் பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் கோட்டா விசுவாசிகள் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தி கோட்டாபய ராஜபக்ஷவினை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கும் முயற்சியை தடுக்கும் நோக்கிலேயே பிரதமர் ரணில் அரசாங்கம் அமெரிக்காவில் அவருக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை ஆட்சிபீடம் ஏற்றுவதற்கு முன்னின்று உழைத்த பொது அமைப்புகளின் ஒன்றியமான தேசிய மக்கள் மன்றத்தினர் இன்று கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான சமீர பெரேரா இவ்வாறு தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்ஷ மகாத்மியா அமெரிக்கானு புரவசியக் வன கோட்டாபய ராஜபக்ஷ மகாத்மியா சம்பந்தின் அமெரிக்காவேதி. தற்போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. கோத்தாபாய ராஜபக்ச மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி புகைப்படம் ஒன்று ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. இருப்பினும் கோத்தாபாயவின் ஊடக பேச்சாளர் அப்படி ஏதும் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளார். இங்கு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதா இல்லையா என்பது முக்கியமானதல்ல. தற்போது அநேகமானோர் பார்த்த ஒரு விடயம் ஒன்றுள்ளது. கோத்தாபாய ராஜபக்சவிற்கு எதிராக இவ்வாறானதொரு செய்தி கோத்தாபாய ராஜபக்சவிற்கு தெரியாமல் வெளியாகியதும் அவரது ஆதரவாளர்கள், அதாவது அவர் தொடர்பில் எதிர்பார்ப்பினை கொண்டுள்ள தரப்பினர் திடீரென பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் ஊடகத்தின் முன்னால் தோன்றி பல்வேறு கதைகளை கூறி வருகின்றனர். விமல் வீரவங்ச போன்ற பலர் இவ்வாறு கதைக்கின்றனர். அதாவது அவர்கள் கோத்தாபாய ராஜபக்சவிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த செயற்திட்டமானது சதித்திட்டம் என்றெனவும் கோத்தாபாய ராஜபக்சவினை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதனை தடுப்பதற்கான முயற்சியே என்றும் தெரிவித்து வருகின்றனர். எனினும் நாம் இது கோத்தாபாய ராஜபக்சவிற்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பம் என்றே கருதுகிறோம். தனது தாய்நாட்டில் பயமின்றி நீதிமன்றத்திற்கு சென்று கதைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இதன் மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இவ்வாறானதொரு சந்தர்ப்பம் மீண்டும் கோத்தாபாய ராஜபக்சவிற்கு ஒருபோதும் கிடைக்கப்பெறாது. கோத்தாபாய ராஜபக்ச ராவய பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கியுள்ள நேர்காணலிலும் இந்த லசந்த விக்ரமதுங்கவினை கொலை செய்தது யார் என்பதை தான் அறிவதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி கோத்தாபாய ராஜபக்ச யார் அந்த கொலையினை மேற்கொண்டது என அறிவாராக இருந்தால் தற்போது அமெரிக்க நீதிமன்றின் முன்னால் அதனை தெரிவிக்க கோத்தாபாய ராஜபக்சவிற்கு சரியான சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. ஏனெனில் கோத்தாபாய ராஜபக்ச தங்கியிருக்கும் நாட்டில் உள்ள நீதிமன்றங்களுக்கு பதிலளிக்க வருகை தரமாட்டார். அதன் காரணத்தால் தற்போது அவரது தாய்மொழியில் தாய்நாட்டு நீதிமன்றத்தில் யார் இந்த கொலையினை செய்தது என அவருக்கு பதிலளிக்க முடியும். எனினும் சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தொடர்பு இருப்பதாக தேசிய மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமீர பெரேரா மீண்டும் அடித்து கூறியுள்ளதோடு அமெரிக்க நீதிமன்றத்திலும் கோட்டாபய ராஜபக்ஷ அதனை தெரிவிக்க மறுப்பாரெனின் அது பாரிய குற்றமாக கருதப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். අබිදැක්ක මෙහි මාධ්‍යවල මේක ලොකු ප්‍රවෘත්තියක් නොවුනට ජාත්‍යන්තර මාධ්‍යවල நியூயார்க் டைம்ஸ் එකේ தற்போது இந்த கோத்தாபாய வழக்கு தொடர்பிலும் ஸ்ரீலங்காவில் ஊடகங்கள் பெரிதாக பேசுபொருளாக கொள்ளாவிட்டாலும் சர்வதேச ரீதியில் செயற்படும் ஊடகங்களில் இந்த விடயத்தினை பேசுகின்றனர். அப்படியாயின் கோத்தாபாய ராஜபக்சவிற்கு பயமின்றி இந்த முழு உலகத்திற்கும் கேட்கும் வகையில் யார் இந்த கொலையினை செய்தது என தெரிவிக்க முடியும். எனினும் அதனை அவர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அறிந்தும் தெரிவிக்காமல் இருப்பாரெனின் அது குற்றத்தை மறைக்கும் செயற்பாடாகும். அத்தோடு அது பாரிய குற்றமாகும். அதே சமயம் கோத்தாபாய ராஜபக்ச குறித்த கொலை தொடர்பான விடயத்தினை மறைப்பாரெனின் நாம் என்றால் அவருக்கும் அதனுடன் ஏதோ ஒரு தொடர்பு காணப்படும் என்றே கருதுவோம். ஆனால் இந்த விடயத்துடன் கோத்தாபாய ராஜபக்சவிற்கு தொடர்புள்ளமை எமக்கு உறுதியாக தெரியும். அதனாலேயே இந்த சந்தர்ப்பம் கோத்தாபாய ராஜபக்சவிற்கு தான் சரியான நபர், தான் எந்த தவறும் செய்யவில்லை என நீதிமன்றத்திற்கு சென்று தன்னை நிரூபித்துக் கொள்ள கிடைக்கப்பட்ட நல்ல சந்தர்ப்பம் என நாம் தெரிவிக்கின்றோம்.